வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற முக்கியமான விஷயம் ரத்தம். என்ன ரத்தம்? நம்ம பல தேவைகளுக்கு பல பேர்கிட்ட கேட்போம், கிடைக்காம போகும், இல்ல கேட்ட உடனே கிடைக்கலாம். இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும். நம்ம திருமணம் இது போன்ற உறவுகளுக்கு எப்படி நம்ம தேடி குறிப்பிட்ட மதம், சாதி, இனம் இந்த மாதிரியான தேர்தல்கள்ல பல வலைதளங்கள் இருக்குது. அதுல போயிட்டு நம்ம இவங்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து நமக்கு தேவைய வாழ்க்கைக்கானதை உருவாக்கிறோம். ஆனா இந்த ரத்தம் சொல்லிட்டு வரும்போது மட்டும் எவரும் அதுல பாகுபாடே பார்க்கறது இல்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம மூளை செலக்டிவா ஒரு சுயநலமான மூளை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாம முக்கியமான டாபிக்கை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இன்று ஜூன் 14 வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே, உலக இரத்த கொடையாளர் தினம். இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது, விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த ரத்தம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் போதுதான் அதனுடைய அருமை நமக்கு புரியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நேரடியா கொடுக்கக்கூடிய வரம் அப்படிங்கிறது ரத்த தானம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனுக்கு பொருந்தினாதான் அந்த மனிதன் உயிர் வாழ முடியும். அப்படி பொருந்தாத போது அவங்கள காப்பாற்ற முடியாது. அந்த கட்டத்தில் வரும்போதுதான் நம்ம மனித மூளை சிறப்பா சிந்திக்குது. மனிதன் வாழும்போது, வளரும்போது, பழகும்போது, படிக்கும்போது பல காலகட்டங்கள்ல சாதி, மதம் இது போன்ற பல வகையான பிரிவினவாத சிந்தனைகள் மனித மூளையில அழுக்கா படிந்து கிடக்குது. அதெல்லாம் அந்த ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிற நேரத்துல முற்றிலுமா மறந்துடுறான். அப்படிப்பட்ட மோசமான மனநிலை மனிதனாகிய நமக்கு பலருக்கு இருந்தா நம்ம அதை தவிர்க்கணும். ஏன்னா அந்த ரத்தம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நபருக்கு வாழ்க்கையை தரக்கூடியதா இருக்கும். அந்த ரத்தம் அப்படிங்கிறது இந்த வகை சார்ந்தவங்களுக்கு தான் பொருந்தும், மாற்று வகையானவர்களுக்கு பொருந்தாது. இந்த இரத்த தானம் அப்படிங்கிற நிகழ்வு முதன்முறையாக 2004ஆம் ஆண்டு அமைப்புகளால உருவாக்கப்பட்டது. அதுல என்ன பர்சன்ட் பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பு, சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், செம்பிறை சங்கங்கள், சர்வதேச இரத்த தானம் செய்பவர்கள் கூட்டமைப்பு மற்றும் சர்வதேச இரத்த மாற்று சங்கம் இவையெல்லாம் சேர்ந்து இரத்தம் மற்றும் இரத்த தயாரிப்புகளின் இரத்த பகுதிகளின் ஆர்பிசி, டபிள்யூபிசி போன்ற இரத்த பகுதி பொருள்களின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இரத்த தானம் செய்பவர்களுக்கு அவர்களின் தன்னார்வ உயிர்காக்கும் விழிப்புணர்வை அதிகப்படுத்தவும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. பொதுவா நம்ம இரத்த தானம் செய்யறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ரத்தத்தை அப்படி நேரடியா அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. முதல்ல பரிசோதிச்சு இந்த ரத்தம் தூய்மையானது தானா, எந்த குறைபாடும் நோய் தாக்குதல் இல்லாம இருக்குதா அப்படிங்கறத சோதனை செஞ்சுட்டு அதன் பிறகுதான் உடம்புல இருந்து பிளட்டை எடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. அப்படி பரிந்துரைக்கும் போது முற்றிலும் கொடுப்பது கிடையாது. ஏன்னா ஒருவரிடமிருந்து பெறப்படக்கூடிய ரத்தமானது இன்னொருவருக்கு கொடுக்கப்படும் போது அவருடைய ரத்த செல்கள்ல எந்த வகை குறைவா இருக்குது, அதாவது ரத்தத்தின் பகுதி பொருள்களா, சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள், பிளாஸ்மா இந்த மாதிரியான பகுதி பொருள்கள் இருக்குது. அதுல யாருக்கு ரத்தம் தேவைப்படுதோ அவர்களுக்கு எந்த வகையான ரத்த பகுதி பொருள் தேவை அப்படிங்கிறத பெறப்படுபவர்களிடம் இருந்து பிரித்தெடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படுது. சொல்ல போனா இப்போ ஒருத்தருக்கு ரத்த சிவப்பணுக்கள் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ கொடுப்பவர் மொத்தமா பிளட்டா தான் கொடுப்பாரு. அதுல இருந்து சிவப்பணுக்களை மட்டும் பிரிச்சு எடுத்து சிவப்பணுக்கள் தேவைப்படுவோருக்கு அதை வழங்குவாங்க. அதே போல வெள்ளையணுக்கள் வேறொருவருக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது
அந்த வெள்ளையணுக்களை மட்டும் பிரித்து எடுத்து தேவைப்படுவோருக்கு வழங்குவாங்க. ரத்த தட்டுக்கள், பிளாஸ்மா இது போன்ற பகுதி பொருள்களையும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுபோல பகுதி பகுதியாகவும் கொடுக்கலாம். மருத்துவரின் பரிந்துரைப்படி எந்த வகையான அளவு, எந்தெந்த செல்கள் எந்த வகையான அளவுல இருக்கு அப்படிங்கறத மருத்துவரினுடைய பரிந்துரையின்படி, ஆலோசனைப்படி ரத்த பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. அப்படி பார்க்கும்போது ரத்தம் மற்றும் ரத்த பொருட்களை மாற்றுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்ற உதவிட்டு வருது. உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள்ல பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நீண்ட காலம் வாழவும் உயர்ந்த வாழ்க்கை தரத்துடன் வாழவும் இது உதவுது. மேலும் சிக்கலான மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளை அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு உதவுது. தாய்வழி மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பில் இது அத்தியாவசியமான உயிர்காக்கும் பங்கை மேற்கொண்டு வருது. பாதுகாப்பான மற்றும் போதுமான ரத்தம் மற்றும் இரத்த பொருள்களை அணுகுவது பிரசவத்தின் போதும் பிரசவத்திற்கு பிறகும் கடுமையான இரத்தப்போக்கு காரணமாக ஏற்படும் இறப்புகள் மற்றும் உடல் உபாதைகள், இயலாமை, அதனுடைய விகிதங்களை குறைக்கிறதுக்கு இந்த ரத்தம் வழங்குதல் அப்படிங்கிறது உதவியா இருக்கு. பல நாடுகள்ல பாதுகாப்பான ரத்தம் போதுமான அளவு கிடைக்கிறதில்ல. மேலும் இரத்த சேவைகள் போதுமான அளவு ரத்தத்தை கிடைக்க செய்வதிலும் அதன் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருது. ஏன்னா வறுமையான நாடுகள்லையும் மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நாடுகள்லையும் மக்கள் பெரும்பாலான இறப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல உலக நாடுகள் அனைத்தும் இந்த இரத்த தானம் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி 2004ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை சிறப்பா செயல்பட்டு வருது. செய்வதன் மூலமா போதுமான ரத்த விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்பப்படுது. 2020ஆம் ஆண்டுக்குள்ளார அனைத்து நாடுகளும் தன்னார்வமாக ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தங்கள் ரத்த விநியோகங்களை பெறுவதே WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய இலக்கா இருக்கு. 2014ஆம் ஆண்டுல 60 நாடுகள் தங்கள் தேசிய ரத்த விநியோகங்களை 99 to 100% தன்னார்வ செலுத்தப்படாத ரத்த தானங்களின் அடிப்படையில் 73 நாடுகள் இன்னும் பெரும்பாலும் குடும்பத்தினரையும் ஊதியம் பெறும் நன்கொடையாளர்களையும் சார்ந்திருக்குது. இந்த ரத்த தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீமை முன் வச்சு கொண்டாடப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டுக்கான தீம் அப்படிங்கிறது ரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றாக நாம் உயிர்களை காப்போம் அப்படிங்கிறத வச்சு இந்த ஆண்டுக்கான தீம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது 2024க்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்த தானத்தின் 20ஆம் ஆண்டின் நினைவை கொண்டாடும் வகையில அமைஞ்சிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா ரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற தீமை முன் வச்சு 2024ஆம் ஆண்டுக்கான தீம் அமைஞ்சிருக்கு. ரத்த துளிகள் சாலையில் சிந்த வேண்டாம். அவசர தேவையில், ஆபத்தில், அறுவை சிகிச்சைக்கோ மற்ற தேவைகளோ தேவைப்படுவோருக்கு பயன்படட்டும். ரத்தத்தில் A, B, O போன்ற பிரிவுகள் இருக்கலாம், ஆனால் ரத்தம் ஒன்றே. அனைவரும் ஒரே நிற ரத்தத்தில் இயற்கை படைப்பில் நாம் ஒற்றுமையாய் உலகை பயணிப்போம். அனைவரும் ஒன்றே. இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.